ராகு பகவான் தரக்கூடிய பலன்கள். ராகு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் சரராசிகளில் உதாரணம் மேஷம், கடகம், துலாம், மகரம் போன்ற சரராசிகளில் இருந்து அவையே லக்கணத்துக்கு 3-11 இடமா இருந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றிருந்து இந்த ராகு பகவானோடு கோணாதிபதிகள் குறிப்பாக தொடர்பு கொண்டு இருக்கணும். அதாவது 5 கூடைய அல்லது 9 கூடைய அவருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்து அந்த திசை நடந்தால் நிச்சயமாக சாதகர் வந்து நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சாதகருக்கு உருவாகும். குறிப்பாக புரியுதுங்களா? அதுலேயும் குறிப்பாக சர ராசிகளில் இந்த ராகு கேது இருந்து தங்களுடைய திசை நடந்தால் அவங்க கடந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதே ராகு வந்து லக்கணத்தில் இருந்தால் உங்களுடைய திறமையெல்லாம் வெளில தெரியாமல் போயிடும். லக்கணத்தில் போய் ராகு போய் உட்கார்ந்துருந்தா திறமைகளை மங்கடிக்க வைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப கபட பேச்சு, கன்னிங்காக பேசக்கூடிய தன்மை இவற்றெல்லாம் கொடுக்கும். அதே ராகு வந்து பாவ வீடு, உதாரணமாக மகர கும்பம் சனியுடைய வீடு, அது மாதிரி மேச விருச்சகம் செவ்வாயோட வீடு, இது மாதிரி பாவ வீடுகளில் அந்த ராகு இருந்து அந்த ராகுவோடு அஷ்டமாதிபதிகளுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த திசையில் ஒரு மனுஷனுக்கு வந்து தற்கொலைகள் செய்ய தூண்டிக்கும். ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் ராகுவோட சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் சேர்றது, ராகுவோட சனி சேர்ந்து செவ்வாய் பார்க்கறது, ராகுவோட செவ்வாய் சேர்ந்து சனி பார்க்கறது, இது போன்ற அமைப்புகள் இருந்தால் கடுமையான கஷ்டங்களை நஷ்டங்களை அந்த ஜாதகருக்கு அந்த ராகுங்கிறவர் அள்ளி கொடுப்பார். பொதுவாக ராகு ரொம்ப நல்லது தரணும்னா ஆமையிடம் எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாக அமைந்திருந்தால் பூமேடைதனில் படுத்துறவங்க ராஜயோகங்கிறான். ஓகேங்களா? அதுவே போட்டிடுவார் வேறு இன்னும் புகழக்கேளாய் ஏமாறாதே 4 கேந்திரத்தில் இடைவிடாத கிரகம் இருந்திருந்தால் புரியுதா தேமையும் பர்வத யோகமாகும். அவன் வந்து என்ன ஆயிடுவான்னா சீமான் ஆகுவான், ராசயோகம் செப்பு அப்படின்னு சொல்லி சாதக அலங்காரம் சொல்லுது. அதாவது மேச ரிஷபம் மகர கடக கன்னி வீடுகளில் இருந்து அவையே வந்து லக்கணத்துக்கு 3-11 உபசயஸ்தானங்களாக இருந்து அதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் உச்சம் பெற்று இயற்கை சுப கிரகங்களுடைய பார்வையை பெற்று கோணாதிபதிகளுடைய சாரம் பெற்று அந்த திசை நடந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் வந்து அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய நாட்டின் மூலமாக கோடிக்கணக்கான பணங்களை பணத்தை வந்து சாதகர் சம்பாதிப்பார். ஓகேங்களா? அப்போ ராகு குப்பையில் இருக்கிற கோபுரத்துக்கும் கொண்டு போகும்.